லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்தை கற்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். நம்பர் 3, மூன்றாவதாக, ஆண்டவர் யாரை தப்புவிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது என்றால் தன் தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களை கர்த்தர் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, உங்க தப்ப ஒத்துக்கொள்ளாத மனுஷனை ஆண்டவர் காப்பாற்ற முடியாது. ஆமேன் சொல்லுங்க. சில மனிதருடைய வாழ்க்கையில தப்பை மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க, எவ்வளவு நாளானாலும் நிரூபிக்கிறதற்காக தான் பார்ப்பாங்க. நான் செய்யறதுல என்னங்க தப்பு, நான் செய்யறதுல ஒண்ணுமே தப்பு இல்லை, அன்னைக்கு அந்த சூழ்நிலையில அப்படி செஞ்சேன், யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆண்டவர் உங்களை எப்போ நீங்க அகப்பட்டிருக்கிற சிக்கல், நீங்க செஞ்சதுனால அகப்பட்டிருக்கிற அந்த சிக்கல்ல மாட்டி இருக்கிறீங்களா, மாட்டி இருக்கும் போது நீங்க சொல்லணும். பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த வார்த்தையை தான் சொல்லி இருக்கிறார்கள், நாங்களும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாருங்க, இந்த இளைய குமாரனை தூக்கி எடுக்க முடியாது அவங்க அப்பாவால, அவனை திரும்ப ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க முடியாது. ஆனா திரும்ப எப்போ அவனுக்கு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா, நான் பண்ணின தப்பு அவன் உணர்ந்தான். பாருங்களேன், நான் உணர்ந்துட்டேன், நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டு தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய தகப்பன் அவனுக்காய் கொழுத்த கன்றை அடித்து உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து காலுக்கு பாதரட்சியும் கைக்கு மோதிரத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு உபவாச ஜபத்திலே கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரே, அந்த சூழ்நிலையில நான் அப்படி செஞ்சேன் ஆண்டவரே, அந்த மனுஷன் என்னை வழி நடத்தினா நான் அப்படி செஞ்சேன் ஆண்டவரே, நான் செஞ்சதுல என்ன ஆண்டவரே தப்பு இருக்குது, என் சிச்சுவேஷன்ல இருந்தா யார் வேணாலும் அப்படிதான் ஆண்டவரை செய்வாங்க அப்படின்ற வார்த்தையை விட்டுவிட்டு, நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சிருக்க கூடாதப்பா, என்னை மன்னிச்சிடுறீங்களா, என்னை இந்த பிரச்சனையிலேருந்து என்னை தூக்கி எடுப்பீங்களா, என்னை இந்த குழியிலேருந்து தூக்கி எடுப்பீங்களா, நான் செஞ்ச தப்புனால தான் இந்த குழியில வந்திருக்கிறேன், நான் செஞ்ச தப்புனால தான் இந்த கடன்ல மாட்டி இருக்கிறேன், நான் செஞ்ச தப்புனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது, என்னை தூக்கி எடுக்க முடியுமா என்று கர்த்தரிடத்துல கெஞ்சுங்க, கேளுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக ஒரு அன்பை அனுப்பி அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல போறோம்? அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ஆழமான குழியிலிருந்து காப்பாற்றுகிறவர், போன இடத்துல எல்லாம், அவன் சிக்கின இடத்துல எல்லாம், அவனுக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரியாத இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அங்கே ஆபத்து இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது, அவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் என்று தெரியாது, உண்மை என்று அவன் நம்பினான், கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அந்த தேவன் தான் நம்ம மத்தியில் இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கிறார், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன், வேகமாக முன்பாக கடந்து வாருங்கள். ஒரு 10 நிமிடம் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மிகவும் உண்மையானது, இந்த வாக்குத்தத்தம் பொய் உரையாது, இந்த வாக்குத்தத்தம் மிகவும் அற்புதமான வாக்குத்தத்தம். யாரெல்லாம் அப்படி ஜெபிக்கிறாங்களோ ப்ளீஸ்
முன்னாடி ரொம்ப நல்ல முன்னாடி வாங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நல்லா முன்னாடி வாங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு ஜெபிக்கிறதற்கு நான் விருப்பப்படுகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. கவனிங்கள், தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எஸ், எனக்கு ஒரு நல்ல நண்பன் ஒருவன் இருந்தான். நாங்கள் அடிக்கடி ஒன்று சேர்ந்து ஆலயத்திற்கு போயிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது நாங்கள் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 5000 சேர் நாங்கள் போட்டிருக்கிறோம். அவ்வளவு ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கிற மனுஷன் திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையில் தடம் புரண்டு போய்விட்டான். ஆண்டவருடைய எச்சரிப்பை அவன் மீறிட்டான். கர்த்தர் சொன்னது எதுவுமே கேட்கல. சிக்கலுக்குள்ளே மாட்டி எதிர்காலத்தை எல்லாம் வீணடிச்சு அவன் இன்னைக்கு பஹ்ரைன்ல இருக்கிறான். ஆனால் எப்போவாவது ஒரு டைம் எனக்கு அவன் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவான், டேய், ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் தொலைச்சிட்டேனேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நான் தொலைச்சிட்டேனேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க வேதம் சொல்லுகிறது, கள்ளர் கையில் அகப்பட்ட ஒரு மனுஷனை குற்றுயிராய் விட்டு கொண்டு போகிறார். அந்த வழியாக எத்தனையோ பேர் போனாலும் நல்ல சமாரியனாகிய இயேசு அங்க தேடி வந்தார். அவன் குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார். அவனுடைய காயங்களுக்கெல்லாம் தன்னுடைய எண்ணெயை போட்டு அவருடைய வாகனத்தின் மேல ஏற்றி சத்திரக்காரனுடைய கையில கொண்டு போய் கொடுத்துட்டு, எப்பா ஏதாவது அதிகமாய் செலவானால் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அது யாருன்னா நம்ம தான். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் குழியில நீங்க தெரியாம கூட விழுந்திருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போறான். எருசலேம் என்கிறது ஆண்டவருடைய இடம், எரிகோ என்கிறது பிசாசனுடைய இடம். போகிற ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு அவன் போகும்போது கள்ளர் கையில் அகப்படுகிறான். அந்த கள்ளர் சொல்றதான் பிசாசு. அந்த சம்பவம் அதுக்கு தான் ஒப்புமையா போயிருக்கு. நீ எருசலேம்ல இருக்கிற, ஆண்டவரோட இருக்கிற, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற, இப்ப ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி நீ எரியோவுக்கு பாவத்துக்கு போறதுக்கு முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கிற இடையில பிசாசு உன்னை பிடிச்சிட்டான். உன்னுடைய வஸ்திரத்தை உறிஞ்சிட்டான். உனக்கு இருக்கிற எல்லா கிருபை வரத்தையும் எடுத்து போட்டான். அபிஷேகத்தை எடுத்து போட்டான். எல்லாத்தையும் எடுத்து உன்னை இப்ப நிர்வாணமா ஒண்ணும் இல்லாம ஆக்கி உன்னை குழியில போட்டான். ஆனா குழியில போடப்பட்ட நீ, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க எச்சரிச்சு நான் கீழ்ப்படியலப்பா, நான் ஒத்துக்கொள்றேன் ஆண்டவரே, என்னை தூக்கி எடுக்க வருவீங்களா, என்னை மீண்டும் தூக்கி எடுப்பீங்களா அப்படின்னு நீங்க அந்த குழியில இருந்துட்டு கத்தும் போதுதான் நல்ல சமாரியனாகிய இயேசு வர்றார். அவனை தூக்கி எடுக்கிறார். அவனுடைய காயத்தை எல்லாம் ஆற்றுறார். சத்திரக்காரன் சொல்றது சபை, இன்னொன்னு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து உங்களை கொடுத்து அவனுக்கு ஏதாவது செலவாச்சுன்னா அதான் எங்கள்கிட்ட இல்லைன்னா அதான் சொல்றாரு, நீ அவனுக்கு பிரசங்கம் பண்ண, நீ அவன் ஆண்டவருக்குள்ள நடத்து, உனக்குள்ளத நான் வரும்போது உனக்கு தருவேன்னு எங்க கையில விட்டுட்டு போறேன். நான் நம்புறேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட குழியில நீங்க இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. தம்பி தங்கச்சி, வெளி தோற்றத்துக்கு நீ பார்க்கறதுக்கு நல்லவனா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் உனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இருந்ததுனால தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்து உன்னை நிறுத்தி இருக்கிறார். இல்லைன்னா இன்னைக்கு நீ வந்திருக்க மாட்டேன், இன்னைக்கு நீ வந்திருக்க மாட்டீங்க. ஆனா ஒரே ஒரு இது, கர்த்தருக்கு ஒரே ஒன்று தான் வேணும், பரிசுத்தம் உள்ளவர்களை தமக்காய் அவர்களுக்காக எதை வேணாலும் கர்த்தர் சொல்லுவார். கரங்களை மட்டும் உயர்த்தி என்னை தூக்கி எடுங்கப்பான்னு அப்படியே கெஞ்சினீங்கன்னா இப்ப அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வருவார். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்னை தூக்கி எடுக்க வாரும், என்னை இந்த குழியிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹalleluya. உங்க சத்தம் அப்படியே மேல உயரட்டும். வாலிப தம்பி, உன்னுடைய இருதயத்தை அறையை அப்படியே
திறந்து மற்ற எல்லாத்தையும் அடைத்து கொண்டு, சிந்தனைகளை எல்லாம் அடைத்து கொண்டு, யார் பார்க்கறாங்க யார் இருக்கிறாங்க எல்லாத்தையும் நீ மாற்றி கொண்டு, ஒண்ணு கையை மட்டும் உயர்த்தி ஏசப்பா மட்டும் நோக்கி பார்த்து, இயேசுவே நல்ல சமாரியனாகிய இயேசுவே என்னை தேடி வாரும் என்று சொல். ஹalleluya.